செய்வான். Devil is always bad. He loves and knows only to do bad things. பிசாசு எப்பவுமே கெட்டவன், அவனுக்கு எப்பவுமே கெட்டது செய்யறதான் பிடிக்கும், கெட்டதா செய்வான். We have a best God who will turn every evil for good in our life. ஆனால் நம்முடைய சிறந்த தேவன் அவன் செய்யற எல்லா தீமையும் நன்மையாக மாற்றி விடுவார். I am so excited this morning. ஆகவே இந்த காலை வேளையில நான் ரொம்ப சுவாரஸ்யத்தோடு இங்க இருக்கிறேன். Are you excited? உற்சாகமா இருக்கிறீங்களா? Are you excited for God's word? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உற்சாகமா இருக்கிறீங்களா? If you are excited, நீங்க உற்சாகமா இருந்தா you can do supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை உங்களால செய்ய முடியும். ஆண்டவர் கொடுப்பாருன்னு நீங்களால செய்ய முடியும். Amen. It's very important to get excited in the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதிலே கேட்பதிலே நம்ம உற்சாகமா இருப்பது மிக நல்லது. The Bible says Jesus and the disciples, Jesus was walking on the water. வேதம் சொல்லுகிறது இயேசு தண்ணீர் மீது நடந்து வந்தார். And all the disciples were inside the boat. எல்லா சீஷர்களும் இப்ப படகுல இருக்காங்க. And everybody saw Jesus walking. எல்லாருமே இயேசு நடந்து வருகிறதை பார்த்தார்கள். Some people were afraid. சிலர் பயந்தார்கள். But do you know what Peter said? ஆனா பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? If it is you, இது நீரே ஆனா, he didn't say Lord calm the sea. ஆண்டவரே கடலை அமைதிப்படுத்துங்கன்னு சொல்லல. Lord, I am afraid, do something. ஆண்டவரே நான் பயமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க. Do you know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? If it is you, இது நீரே ஆனா, make me a miracle. என்னை ஒரு அற்புதமாய் மாற்று. Make me a miracle. என்ன ஒரு அற்புதமா மாற்றுங்க. If it is you, இது நீரே ஆனா, I want to do what you are doing. நீர் என்ன செய்கிறீரோ அதை நானும் செய்ய விரும்புகிறேன். He was excited. அவன் அப்படியே பூரித்து போய் விட்டான். When he saw Jesus, இயேசுவை அவன் கண்டபோது every other people are rowing the boat and going fast in a different direction. எல்லாரும் ஐயோ ஆவி வருது அப்படினு சொல்லி வேகமா படகை ஓட்டிக்கிட்டு வேற பக்கமா ஓடிரலாம் ட்ரை பண்றாங்க. And when he saw Jesus, ஆனால் இவன் இயேசுவை கண்டபோது I believe he threw the rowing stick inside the water. நான் நம்புறேன் ஒருவேளை அவன் கையில இந்த துடுப்பு இருந்திருந்தா துடுப்பை தூக்கி தண்ணில போட்டுப்பான். He decided to step out and go near to Jesus. வெளியே கால் எடுத்து வைத்து இயேசுவின் அருகே போக விரும்பினான். But when he was going near to Jesus, இப்போ இயேசுவின் அருகே போகும்போது he had only two options. ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. First option is if I look at Jesus I will walk. இயேசுவையே பார்த்தா நான் நடப்பேன். Second option, if I look at the water I will be drowned. இரண்டாவது வாய்ப்பு நான் தண்ணியை பார்த்தா நான் மூழ்கி போவேன். Even the disciples, who saw Jesus, Peter walking, they also had only two options. பேதுரு நடக்கிறத பார்க்கிற சீஷர்களுக்கும் அவங்களுக்கும் ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. Peter, if you walk, anyway you decided to walk, look at Jesus, you can walk it. எப்படியோ நடக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, அதனால ஒழுங்கா இயேசுவை பார்த்து அப்ப நீ நடப்ப. Don't look at the water. தண்ணியை பார்த்தறாத. If you look at the water, that's it, you will be drowned. தண்ணியை பார்த்தா முடிஞ்சது, அவ்வளவுதான், நீ மூழ்கி போவ. Only two options for the disciples, two options for the Peter. ரெண்டு வாய்ப்பு தான், சீஷர்களுக்கும் அதேதான், பேதுருக்கும் அதேதான். But I am here to tell you there is a third option for Jesus. ஆனால் நான் இங்க சொல்றேன், ஆண்டவராக இயேசுவின் இடத்துல மூன்றாவது வாய்ப்பு இருக்கு. You know what Jesus says? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? You are Peter, you have two options. பேதுரு, உனக்கு ரெண்டு வாய்ப்பு தான். You are looking at me, you say if I look at you I will walk. நீ என்ன பார்த்து சொல்ற, உம்மையே நான் கண்டால் நான் நடப்பேன். If I look at the water I will be drowned. தண்ணியை பார்த்தா நான் மூழ்கி போவேன். You know what Jesus says? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? I have a third option. மூன்றாவது வாய்ப்பு எனக்கு இருக்கு. Even if you are drowned, my hand will lift you up. நீ மூழ்கியே போனாலும் என் கை உன்னை தூக்கி எடுக்கும். That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. That's what I said, there is only hope in Jesus Christ. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இயேசுவில் மாத்திரமே நம்பிக்கை உண்டு. Come on, look at somebody else, say there is hope in Jesus. பக்கத்துல பார், சொல்லுங்க, இயேசுவில் நம்பிக்கை உண்டு. He will never leave me nor forsake me. அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விடுவதும் இல்லை, என்னை கை விடுவதும் இல்லை. Hallelujah. Hallelujah. So turn your Bible to Gospel of John chapter 11 verse 40. ஆகவே உங்கள் வேதாகமத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 40. The Bible says, Jesus said unto her, haven't I told you, if you believe you will see my glory? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? Come on, look at somebody and say, amen, expect to see the glory. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிமையை பார்க்க எதிர்பாரு. மகிமையை எதிர்பாரு. Amen. Expect the glory. மகிமை எதிர்பாருங்க. Expect the glory. மகிமை எதிர்பாருங்க. So this is the word the Lord has given me to speak to you this morning. இந்த கால வேளையில உங்களோடு பேச கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். Here the Bible says, haven't I told you, if you believe you will see my glory? இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? You know when God is going to remain this word again to you? எப்போ தெரியுமா ஆண்டவர் மறுபடியும் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறாரு? 2019 December 31st. 2019 வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி. Do you know what God will say? என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்வாரு? Haven't I told you on 3rd August? 4th August. 4ஆம் ஆகஸ்ட் அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலையா?
If you believe, you will see my glory. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். Next 5-6 months is going to be supernatural. அடுத்த 5-6 மாதங்கள் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் உள்ள நாட்களா இருக்க போகிறது. Maybe you are saying, no, I received the promise of the, in January 1st. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம்லாம் வாங்கிட்டேன். 7 months gone. 7 மாசம் போயிடுச்சு. Now I have stepped into 8th month. இப்ப 8வது மாசத்துக்குள்ள வந்துட்டேன். Nothing happened. ஒண்ணும் நடக்கல. I want to tell you, நான் உங்களை பார்த்து சொல்றேன், only 7 months gone. 7 மாசம் தான் போயிருக்கு. Jesus is same. இயேசு அப்படியே இருக்கிறார். Jesus is same. இயேசு அப்படியே He is இருக்கிறார். same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is not a man to tell a lie. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. If you believe, you will see the glory. நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள். So this morning you need to believe to see the glory to move in your life. ஆகவே இந்த கால வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் மகிமை அசைவாடும்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். I was asking Jesus. நான் இயேசுவை I கேட்டேன். want an explanation for the word glory. நான் இயேசுவினிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த மகிமை என்கிற வார்த்தைக்கு எனக்கு ஒரு விரிவாக்கம் The தேவை. Lord told me glory means the culture of the kingdom of God. ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று, மகிமை என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம். We are in Chennai, we have a Chennai culture. நாம சென்னையில் இருக்கிறோம், அதனால சென்னைக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. We are in South India, we have a South Indian culture. தென்னிந்தியாவில் இருக்கிறோம், ஆகவே தென்னிந்தியாவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. We are in India, we have an Indian culture. இந்தியாவில் இருக்கிறோம், அதனால இந்தியாவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. We are in Asia, we have an Asian culture. ஆசியாவில் இருக்கிறோம், ஆசியாவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. Everybody is dominated by minimum 3 to 4 cultures. ஆகவே ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கலாச்சாரத்தால் நாம் ஆளுகை But செய்யப்படுகிறோம். the Bible says you can be dominated by the power of the kingdom culture. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமையின் கலாச்சாரத்தால் நீங்கள் ஆளுகை That செய்யப்படலாம். means you can rule in that culture in Chennai. அப்படியானால் நீங்க சென்னையில இருந்தாலும் அந்த கலாச்சாரத்துல உங்களால ஆளுகை செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Here the Bible says if you believe, இங்க வேதம் சொல்லுகிறது நீ you will விசுவாசித்தால் see my culture over this culture. இந்த கலாச்சாரத்தின் மீது என்னுடைய கலாச்சாரத்தை நீ பார்ப்பாய். Jesus said to Martha and Mary, இயேசு மார்த்தாளை மரியாளை பார்த்து சொல்றாரு, "Come on, you are complaining so much. நீ ரொம்ப குறை சொல்ற. You are telling me, if I was here, it wouldn't have happened." என்கிட்டயே வந்து சொல்ற, நான் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்ற. Lord, I know that you are the Lord of miracle. ஆண்டவரே நீ அற்புதம் செய்கிறவன் எனக்கு தெரியும். And I believe you are able to do before. முன்னாடி உம்மால செய்ய முடியும் எனக்கு I know தெரியும். you are able to do tomorrow. நாளைக்கு நீ செய்வீர் என்று எனக்கு But தெரியும். God says, ஆனா ஆண்டவர் சொல்கிறார், I am the Lord of today too. நான் இன்றைய தினத்தின் தெய்வமும் கூட. I can bring your tomorrow today. நாளையை இன்றைக்கு கொண்டு வர முடியும். I can bring the resurrection today. உயிர்த்தெழுதல் நடக்க போகிற எதிர்காலத்தை நிகழ்காலத்துக்கு நான் கொண்டு வர முடியும். I am the resurrection. காரணம் நானே உயிர்த்தெழுதலாய் We are இருக்கிறேன். not living for resurrection, we are living in resurrection. உயிர்த்தெழுதலுக்காக நாம் வாழவில்லை, உயிர்த்தெழுதல் நாம் வாழ்கிறோம். We are living in resurrection. உயிர்த்தெழுதலுக்குள்ளே நாம் வாழ்கிறோம். That's why the Bible says exceedingly and abundantly more than what we can ask or think, according to the power that works within us. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கர்த்தர் அபரிவிதமாக நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் செய்கிறார். According to the power that works within us. நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே. What is the power which is working in us? நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை என்ன? What is the power that is working in you? உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை என்ன? Romans 8 verse 11 the Bible says, ரோமர் 8:11 the சொல்கிறது, Spirit of God that raised Jesus from the dead is in you. கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவி உங்களுக்குள் வாசமாய் That இருக்கிறது. resurrected power is in you. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள When you இருக்கு. live in that resurrection, அந்த உயிர்த்தெழுதல்ல நீங்க வாழும்போது you will live in the culture of the kingdom of God. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்துல வாழ்வீங்க. Hallelujah. Hallelujah. Do you know what is the kalacharam of the kingdom of God? கர்த்தருடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் என்ன தெரியுமா? Do you know what is our culture? நம்ம கலாச்சாரம் என்ன தெரியுமா? Martha and Mary said, மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, when Jesus said, roll down the stone. இயேசு சொல்லுகிறார், அந்த கல்லை புரட்டுங்கள். Jesus, they said, what are you saying? அவன் சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? We expected you to come and just give a benediction and go back. நீங்க வந்து ஏதோ ஒரு 4 நாள் கழிச்சு வந்தாமே, அதனால நின்னு பார்த்து துக்கமா போய்டுவீங்க அதான் And பார்த்தோம். we thought you will come and light a candle and go. வந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்திட்டு போய்டுவீங்கன்னு பார்த்தோம். Do you know what Jesus says? ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? Roll the stone. அந்த
கல்லை புரட்டுங்கள். Do you know what Martha and Mary said? மார்த்தா மரியா என்ன சொன்னாங்க? Our culture says எங்க கலாச்சாரம் சொல்லுது dead body is stinking. மரித்த பிரேதம் நாரும். Jesus says, இயேசு சொல்லுகிறார், my culture is saying என்னுடைய கலாச்சாரம் it சொல்லுகிறது, is not dead body, it is Lazarus. இது மரித்த பிரேதம் அல்ல, இது லாசரு. It is Lazarus. இது லாசரு. Our culture says நம்முடைய கலாச்சாரம் there சொல்லுகிறது, is dead body inside. உள்ள செத்த பிரேதம் இருக்கு. The culture of the kingdom of God says ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் சொல்லுகிறது, looking at the dead body and speaking Lazarus. செத்த பிரேதத்தை கண்டு பிரேதமாய் அல்ல லாசருவாய் அழைக்கிறது. Are you ready to believe? அத நம்ப நீங்க ஆயத்தமா? You know, I will say today like this. இன்னைக்கு நான் எப்படி The சொல்லுவேன்? world know to take you from the womb to the tomb, but God can turn the tomb to a womb again. உலகமானது உங்களை கருவறையிலிருந்து கல்லறைக்கு தான் கொண்டு செல்ல முடியும், ஆனால் கர்த்தரோ கல்லறையிலிருந்து மறுபடியுமாய் கருவறைக்கு கொண்டு செல்ல முடியும். Come on, say, I am ready for that. சொல்லுங்க, நான் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்களேன் சத்தமா. I am ready. நான் ஆயத்தமா இருக்கிறேன். I am ready. நான் ஆயத்தமா இருக்கிறேன். I am ready. If I have a promise, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டானா I will come out. நான் வெளியே வருவேன். I will come out. நான் வெளியே வருவேன். Because I carry the glory of God. காரணம் தேவனுடைய மகிமையை சுமக்கிறேன். You know, our culture will say, நம்முடைய கலாச்சாரம் சொல்லும், when they open the, you know, the door of the tomb, அந்த கல்லறையின் கல்லை புரட்டும் போது and they peeped inside and said, உள்ள குனிஞ்சு கீழே பார்த்தாங்க, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. nothing is there Lord. This is our culture. இதான் நம்ம கலாச்சாரம். Do you know what is the culture of God? ஆனா தேவனுடைய கலாச்சாரம் என்னன்னு சொல்லுங்க They தெரியுமா? opened the tomb. கல்லை புரட்டினார்கள். Jesus lifted his eyes above. இயேசு கல்லறைக்குள்ள பார்க்காம மேல பார்த்தார். மேலே பார்த்துட்டார். அதுதான் அவருடைய கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரம் என்னன்னா பிரச்சனைக்கு உள்ள பார்ப்பார். ஹலோ, பிரச்சனை ஆண்டவரே. Oh Lord, there is problem. Amen. Nothing can be done. எதுவும் நடக்காது ஆண்டவரே. அவர் பிரச்சனையே பார்க்க மாட்டார். He will never see problems. He will only see his capacity. அவருடைய திறன் அதுதான் பார்க்கிறார். Amen. Amen. Hallelujah. Everybody looked inside and said nothing is there, is stinking. கல்லை புரட்டி உள்ள பார்த்தா ஒண்ணும் இல்ல, நாத்தம் தான் இருக்கு. But Jesus said, ஆனா இயேசு he சொல்லுகிறார், looked above and said Lazarus is there inside. அவர் மேல அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், லாசரு உள்ளதா இருக்கிறான். When you walk into the kingdom culture, நீங்க ராஜ்யத்தின் கலாச்சாரத்துல நடக்கும்போது you won't look up the reality, you will start speaking the truth. நீங்க வெறும் நிஜத்தை பார்க்க மாட்டீர்கள், நீங்க சத்தியத்தை பேச ஆரம்பிப்பீர்கள். The Bible says like this. One day, you know, Apostle Paul was affected by a huge whirlwind. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பிரயாணமாக போய் அவருடைய படகு சேதப்பட்டு பயங்கரமான சுழல் காற்றில் மாட்டிக்கொண்டார். The Bible says, you know, and ship began to break. படகு கப்பல் உடைய ஆரம்பித்தது. I believe he was holding on to a wooden plank for help. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு கட்டையை, ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு உதவிக்காக பிடிச்சிட்டு இருப்பான். அவ்வளவுதான், ஆண்டவரே take my life. ஆண்டவரே போதும், என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. I give my life to you. என் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துறேன். There comes the angel. அங்க தூதன் வருகிறார். He stood over the wooden plank and said, அந்த கட்டையின் மேல நின்னுட்டு சொல்றாரு, come on, what are you doing? என்ன பண்றப்பா? I am fighting for my life. என் உயிரை பாதுகாக்க போராடுறேன். Do you know what angel said? தூதன் என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? Who told you? யார் சொன்னா? My reality says. நிஜம் சொல்லுகிறது. Do you know what the angel said? தூதன் என்ன சொல்லிருப்பா தெரியுமா? That is only reality. அது நிஜம்தான். I have come to tell you the truth. ஆனால் நான் உனக்கு சத்தியத்தை சொல்ல This வந்திருக்கிறேன். morning God has sent me to tell you the truth. இந்த காலைவேளையில் கர்த்தர் என்னை உங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படி This அனுப்பியிருக்கிறார். reality is not the end of your life. நிஜம், நீங்கள் பார்க்கிற நிஜம் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. New things are going to spring forth. புதிய காரியங்கள் தோன்ற போகிறது. New things are going to spring forth. புதிய காரியங்கள் தோன்ற Don't போகிறது. get disappointed by seeing the realities in your life. நிஜத்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டு ஏமாற்றம் அடைய You வேண்டாம். have a God who will never give up in your life. உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் போதும் விட்டு கொடுக்காத தெய்வம் இருக்கிறார். Apostle Paul was fighting for life. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவனை காக்க போராடுகிறார். Angel said, தூதன் சொல்லுகிறார், even if you leave the wooden plank, you are not going to die. இந்த கட்டையை நீ விட்டுட்டாலும் நீ சாக மாட்ட. ஆண்டவர் விட மாட்டார். கட்டை தான் விடுமார். Only the wooden plank will leave you. கட்டை தான் உன்னை விட்டு போகும். God will never leave you. கர்த்தர் உன்னை விட Do மாட்டார். you know what the angel said? தூதன் என்ன சொன்ன தெரியுமா? You are going to stand before Caesar the king. நீ ராஜாவாகிய கைசருக்கு முன்பாக நிற்க Do போகிறாய். you know what he did? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? He said amen. அவன் ஆமென். That's all what God wants us to do. அததான் நாமளும் செய்யணும்னு கர்த்தர் When விரும்புகிறார். God says if you believe you will see the glory. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது எப்படி ஆண்டவரே? How this is possible, Lord? உங்க தலைவலி அல்ல, அது அவருடைய தலைவலி.
அவர் பார்த்துடுவார். He will take care. That is When not he your headache, that say, is- he will do it. அவர் சொன்னா அதை செய்வார். When he say, he will do it. அவர் சொன்னால் அதை செய்வார். You know, in the year 2009, 2009 வருஷம் August 9th, ஆகஸ்ட் 9ஆம் தேதி God was speaking to me one day like this. ஒரு நாள் கர்த்தர் என்னோடு இப்படி பேசிக் I was கொண்டிருந்தார். blessed with one tempo travel at that time. அப்போ என்கிட்ட ஒரு டெம்போ டிராவலர் இருந்துச்சு. We were doing small meetings சின்ன சின்ன கூட்டங்கள் அப்படியே பிரயாணம் பண்ணி நாங்க நடத்துவோம். in the land of Kerala. கேரளாவில் மட்டும் நடத்தி From கொண்டிருந்தோம். Trivandrum to a place called Kasaragod, the northern part of Kerala. கேரளாவிலுடைய வடபகுதி காசர்கோடு என்று சொல்ல பகுதியில் நாங்க போய் So கொண்டிருந்தோம். almost 14 to 15 hours it will take. கிட்டத்தட்ட நாங்க வண்டியில போகிறதுனால ஒரு 14-15 மணி நேரம் எடுக்கும். If you want to carry the speakers, ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னா we need to remove 4-5 seats அதுல 4-5 சேர் சீட்ஸ் எல்லாம் எடுக்கணும். and we have to put the speakers, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அங்க வைக்கணும். and 3 people will be put over that. அந்த அதுக்கு மேல 3 பேரை உட்கார வைப்போம். It be not ukara, படுக்க வச்சிருவோம். it will be like people will be put inside the cellar. Cellar, no? ஓகே, உள்ள ஒரு ட்ரே மாதிரி படுக்க வச்சு உள்ள அனுப்புவோம் இல்லையா, அது போல. Okay, so if they want to drink something or when the time of lunch comes, குடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னா காலை பிடிச்சு எடுத்துடுவார். This is how we travel. This is how we started our ministry. இப்படி தான் எங்க ஊழியத்தை ஆரம்பிச்சோம். So 6 people will be traveling. 6 பேர் நாங்க பிரயாணம் பண்ணுவோம். And while we are coming back, நாங்க திரும்ப வரும்போது the Lord told me like this. கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னார், 2010 you need to do 366 days crusade. 2010 வருஷம் 366 நாளும் நீ படமுயற்சி கூட்டம் நடத்த வேண்டும். 13 நாள் தான் பண்ணிட்டு இருக்கு. Only 13 days with that day we did. அன்னைக்கு வெறும் 13 நாள் தான். And the Lord said 366 days crusade in the land of Kerala in the year 2010. 2010 வருஷம் கேரளாவில 366 நாள் நீ கூட்டம் நடத்தணும். And I said, Lord, if I'm going to do like this, not even 30 days will survive. நான் சொன்ன ஆண்டவரே, அப்படி ஒருவேளை நாங்க செய்யணும்னா 30 நாள் கூட எங்களால தாக்கு பிடிக்க முடியாது. You know what the Lord said? கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? I will give you one more tempo traveler. உனக்கு இன்னொரு டெம்போ டிராவலர் கொடுப்பேன். I will give you one lorry. உனக்கு ஒரு லாரி கொடுப்பேன். I will give you one generator film unit. ஒரு ஜெனரேட்டர் முழு யூனிட்டையும் உனக்கு கொடுப்பேன். அப்படி படுத்த படுக்கையில் I said amen. அப்படியே அவ்வளவுதான். September, October, November, December, 4 months God gave me everything. Learn to say amen. ஆமென் அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. அவ்வளவுதான். வண்டி ஓட்ட கூட தெரியல அன்னைக்கு. But I said amen. Amen. Not even heavy license, not even a single guy in my team had heavy license that time. எங்க குழுவில் இருக்கிற யாருக்குமே அப்ப பெரிய வாகனத்தை ஓட்டுறதுக்கான லைசென்ஸ் கிடையாது. But we learned to say amen. ஆனால் ஆமென்னு சொல்ல கத்துக்கிட்டோம். 2010 we did 366 days crusade. 2010 வருஷம் 366 நாளும் படமுயற்சி கூட்டங்களை நடத்தினோம். Including the TV program, that year I spoke 847 sermons. அது மாத்திரமல்ல, டிவி தொலைக்காட்சியில 847 பிரசங்கங்களை நான் பண்ணேன். அந்த வருஷம் I want to tell you, உங்களுக்கு சொல்றேன், one who promises is faithful. யார் வாக்கு பண்ணுகிற நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ளவர். Never forget, the faithfulness of God is greater than your faith. உங்க விசுவாசத்தை விட தேவனுடைய உண்மை மிக பெரியது என்பதை நீங்க மறக்கவே கூடாது. His faithfulness is greater. அவருடைய உண்மை மகா பெரியது. Much greater than what you can ever think and believe. நீங்க யோசித்து நம்புவதை பார்க்கிலும் அவருடைய உண்மை மகா பெரியது. Hallelujah. Hallelujah. So Apostle Paul believed it. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை விசுவாசித்தார். Again the Bible says in Acts chapter 28 verse 1 through 5. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1 லிருந்து 5 வேதம் He went சொல்கிறது. to an island called the island of Malta. மல்தா என்கிற ஒரு தீவுக்கு பவுல் போகிறார். And there he saw people showing him unusual kindness. அங்கே வழக்கத்திற்கு மாறான ஒரு அன்பு பணிவை ஜனங்கள் And காண்பிக்கிறார்கள். he was helping the people to kindle the fire. அங்கே நெருப்பை மூட்டுவதற்காக உதவி செய்து He took கொண்டிருந்தார். a bunch of stick and he put it inside ஒரு சில fire. விறகுகளை எடுத்து அந்த நெருப்பு மூட்டி கொண்டிருந்தார். Suddenly a Viriam bomb came திடீரென்று ஒரு விரியன் பாம்பு வந்துருச்சு. and bit Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை அது கடித்தது. The Bible says வேதம் சொல்லுகிறது, it bit Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை அது We கடித்தது. need to say he bit a person who carried the promise. இன்னொரு வார்த்தையில் சொல்வேன், ஆனால் வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை அந்த விரியன் பாம்பு கடித்தது. You know what we will do? நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, January 1 you told me the promise, now Viriam bomb will bite you. Lord, January 1 you gave the வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, இப்ப பார்த்தா விரியன் பாம்பு கடிச்சிருச்சு. Viriam bomb மட்டும் தான் கடிச்சிட்டே இருக்கு. Do you know what God will say? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Viriam bomb கடிக்கும். It will bite you. But you will not die. ஆனா நீ சாக மாட்ட. அது மரிக்கும். That will die. You will not die, but your problem will die. நீ சாக மாட்ட, உன்னை கடிக்கிற பிரச்சனை சாகும். This is a prophetical word for somebody this morning. இந்த காலைவேளை இங்க இருக்கிற யாருக்கோ ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் கல்ல பிரச்சனை கடிச்ச பாம்புக்கு தான் பிரச்சனை.
Amen. விரியம்பாம்புக்கு தான் பிரச்சனை. Do you know what Apostle Paul did? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? You know, we would have said if we were in our ஒருவேளை நாம் அந்த சூழ்நிலையில இருந்ததா நம்ம சொல்லிருப்போம். ஐயா இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்த. எவ்வளவு ப்ராமிஸ் You கொடுத்தீங்க. told me I will stand before Caesar the king. கைசர் ராஜாக்கு முன்னாடி நிப்பேன்னு சொன்னீங்க. விரியம்பாம்புக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கு. அவர் சொல்லவே இல்ல. Do you know what he said? அவர் என்ன பண்ணார் He தெரியுமா? looked at the விரியம்பாம்பு and said, அந்த விரியன் பாம்பை பார்த்து சொன்னாரு, விரியம்பாம்பு you look so beautiful. விரியன் பாம்பு ரொம்ப அழகா இருக்க. என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்ல, எனக்கு தான் வாக்குத்தத்தம். What to do? You don't have promise, I have the promise. Amen. Till now the history says whomever was bitten by விரியம்பாம்பு that person will die. சரித்திரம் சொல்லுகிறது இந்த விரியன் பாம்பு அவ்வளவு விஷம் வாய்ந்தது, கடித்தா சில நேரத்துல மரித்து விடுவார்கள். சில நேரத்துல மறுத்துடுவார். பட் எனக்கு I am a history maker. ஆனால் நான் சரித்திரத்தை படைக்கிறவன். கடிச்ச நீ தான் மரிக்கும். I will not die. நான் சாக மாட்டேன். I will not die. நான் சாக மாட்டேன். I have a promise. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. How many of you are ready to say that? எத்தனை பேர் இதை சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? I have a promise. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. If you read Gospel of John chapter 12, யோவான் 12 நீங்க வாசித்தீங்கன்னா verse 1 and 2, the Bible says 1-2 வசனம் சொல்கிறது, Jesus went back to Bethany again. இயேசு மறுபடியும் பெத்தானியாவுக்கு போகிறார். Where he raised Lazarus back. எங்கே லாசரு உயிரோடு எழுப்பினாரோ அங்கே போகிறார். You know, the Bible says as usual Martha prepared chicken biryani. வழக்கம் போலவே மார்த்தாள் சமைக்கிறதா அந்த அம்மாக்கு வேலை சோகம். வழக்கமா சிக்கன் பிரியாணி செஞ்சு கொண்டு வரார். Lazarus was sitting along with him and eating chicken leg piece. இப்போ லாசரு இயேசுவோடு கூட உட்கார்ந்து சிக்கன் லெக் பீஸ் சாப்பிடுறான். Everybody is looking at Lazarus, not Jesus. எல்லாரும் லாசருவை பார்க்கறாங்க, இயேசுவை பார்க்க Do you மாட்டறாங்க. know what Lazarus was telling? லாசரு என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? ஐயா 11th chapter I was like this. 11 வருஷம் நான் லெக் பீஸ் மாதிரி இருந்தேன். Now I am eating leg piece again. நான் இப்போ மறுபடியும் லெக் பீஸ் சாப்பிடுறேன். 11th chapter everybody said the chapter of Lazarus is over. 11வது அதிகாரத்துல லாசருடைய அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. 11th chapter I was a story, 12th chapter I become a history now. 11வது அதிகாரம் நான் ஒரு கதையா இருந்தேன், 12வது அதிகாரம் நான் ஒரு சரித்திர புருஷனாய் மாறினேன். This 4th August God is turning somebody from story to history. இந்த 4ஆம் ஆகஸ்டிலே கர்த்தர் சிலருடைய கதையை சரித்திர படைப்புகளாய் மாற்றுகிறார். Are you ready to believe? இதை விசுவாசிக்க நீங்கள் ஆயத்தமா? In this morning service, as the word of God comes in your favor, that miracle is happening. இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் தயையாய் வரும்போது அந்த அற்புதம் நடக்கிறது. I see this prophetical word is being released upon some families. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை சில குடும்பங்களில் கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். Maybe everybody would have said no, you have turned into story. எல்லாரும் சொல்லிருக்கலாம் உன் வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளவுதான் நீ But I want to tell you, ஆனா உங்களை பார்த்து the சொல்லுகிறேன், resurrected power is upon your life. உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையின் மீது இருக்கிறது. You are going to be a history. நீங்கள் ஒரு சரித்திரமாய் எழும்ப போகிறீர்கள். This word is coming upon your life. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு நேராய் வருகிறது. God is going to open your tomb again. கர்த்தர் மறுபடியும் உங்கள் கல்லறையை திறக்க போகிறார். And he will cause you to live again. உங்களை மீண்டுமாய் ஜெயமாய் வாழ வைப்பார். And he is speaking life on you. உங்கள் மீது ஜீவனை பேசுகிறார். I know I am speaking to somebody very particularly here. எனக்கு நன்றாக தெரியும் இங்க இருக்கிற குறிப்பிட்ட சிலரோடு ஆவியானவர் Your பேசுகிறார். days of mourning is over. உங்கள் புலம்பலின் அழுகையின் நாட்கள் முடிந்தது. Days of lamentation is over. உங்கள் புலம்பலின் நாட்கள் முடிந்தது. God is resurrecting you. கர்த்தர் உங்களை மறுபடியும் Are you உயிர்ப்பிக்கிறார். ready to shake off the problem? பிரச்சனையை உதறிவிட ஆயத்தமா? கடிக்கட்டும் விரியம்பாம்பு, சாக மாட்டார். You will not die. Let the viper bite, நீங்க சாக போறது இல்ல. Nothing will harm you. ஒண்ணும் உங்களை சேதப்படுத்தாது. Look at somebody and say nothing will harm you. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க ஒண்ணும் சேதப்படுத்தாது. Nothing will harm you. சொல்லுங்க, சில பேர் சொல்லல, பக்கத்துல சொல்லுங்க ஒண்ணும் சேதப்படுத்தாது. இப்படி இருக்க கூடாது. சொல்லலாம் nothing will harm you. சில பேர் அப்படியே வெறப்பா இருக்கீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஒண்ணும் நடக்காது. Hello, you are not speaking a statement, you are speaking life to somebody. ஏதோ சொல்றதுனால ஒரு வார்த்தையை நீங்க சொல்லல, நீங்க ஜீவனை சொல்றீங்க. ஜீவனே because life and death is in your tongue. காரணம் உங்க நாவுல
மரணமும் ஜீவனும் You are அதிகாரம் speaking இருக்கிறது. life. நீங்க ஜீவனை பேசுகிறீர்கள். 12th chapter. 12வது அதிகாரத்துல I mean, Lazarus is eating chicken biryani. லாசரு இங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடுறார். 11th chapter. 11வது He அதிகாரம். was in the tomb. அவர் கல்லறையில இருந்தார். What does it mean? அதோட அர்த்தம் If என்ன? God has planned a feast for him in 12th chapter, 12வது அதிகாரத்துல லாசருவுக்கு ஒரு விருந்த கர்த்தர் ரெடி பண்ணி even வச்சிருந்தா, if it's 4 days or 400 days, he will come out of the tomb. 4 நாளோ 400 நாளோ கண்டிப்பா லாசரு அந்த சிக்கன் பிரியாணியை சாப்பிட கல்லறை விட்டு வெளியே வந்தே ஆகணும். சொல்லுங்க. ஆமென். நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுங்க. I am coming out. I am coming out. நான் வெளியே வரேன். Say that, say that. அத வாய் திறந்து சொல்லுங்க. நான் Open your வரேன். mouth and say, நான் வெளியே வரேன். I am coming out. நான் வந்து கொண்டிருக்கிறேன். I am coming out. நான் மேலே வருகிறேன். Because he is the lifter of my head. காரணம் என் தலையை உயர்த்துகிறவர் அவரே. You know, when I went to Israel for the first time, முதல் முறையா நான் இஸ்ரவேலுக்கு போனபோது I was excited to see 2 tombs. 2 கல்லறையை பார்க்கிறது எனக்கு ரொம்ப One சுவாரஸ்யம் is the பூரிப்போடு இருந்தேன். tomb of Jesus, second is the tomb of Lazarus. ஒன்னு இயேசுனுடைய கல்லறை, இரண்டாவது லாசருடைய கல்லறை. You know, when I went there, I saw the tomb of Lazarus was also opened. நாங்க போய் பார்த்தபோது லாசருடைய கல்லறையும் திறந்திருக்கு. Because, you know, Lazarus dead and gone after that. லாசரு உயிர் தெழுந்து மறுபடியும் செத்து போயிட்டாரு. That tomb was opened. அந்த கல்லறை திறந்தா இருந்தது. I understood when Jesus opened, nobody can close it. அப்பதான் புரிஞ்சது, இயேசு ஒரு முறை கல்லறையை திறந்துட்டா மறுபடியும் அதை மூடவே முடியாது. சும்மா கூட மூட முடியாது. ஹலோ, அவர் திறக்க போகிறார். He is going to open it. அதை உங்களுக்கு கத்த திறக்க போகிறார். He is going to open it. திறக்க போகிறார். Open it. அவர் திறக்க போகிறார். Open it. திறக்க The போகிறார். doors which were shut against you, உங்களுக்கு எதிராக அடைக்கப்பட்ட I வாசல்கள், prophesy this month you will see open doors. இந்த மாதங்கள் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், திறந்த வாசல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். You knocked many opportunities. நிறைய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நீங்க தட்டுனீங்க. 2019 August, as a man of God, I want to prophesy opportunity is going to knock your door. 2019 வருஷம் ஆகஸ்ட் மாதம் தேவ மனுஷனாய் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்ட போகிறது. Amen. Only make a door. Let it knock. தயவு செய்து கதவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் தட்டுற சத்தம் கேட்கும். Amen. ஆமென். Get ready. ஆயத்தமாங்க. Get ready. ஆயத்தமாங்க. Get ready. ஆயத்தமாங்க. Get ready. ஆயத்தமாங்க. Come on, say, I am ready. ஆயத்தம்னு சொல்லுங்க, நான் ஆயத்தமா இருக்கிறேன். See, do you know how the miracle happens? அற்புதம் எப்படி நடக்கும் தெரியுமா? Dealing with faith is always dealing with invisible. அதாவது விசுவாசத்தோடு கூட கையாளுவது காணக்கூடாததோடு கையாளுவதாக. The Bible says a noble man came to Jesus. It is recorded in John chapter 4. You can go home and read it. வீட்டுக்கு போய் பாருங்க, ஒரு நேர்மையான ஒரு உண்மையுள்ள மனுஷன் இயேசுவிடத்தில் வருகிறான். He's a king's man. அவன் ராஜாவினுடைய ஆள். He came with an expectation to ஒரு Jesus. எதிர்பார்ப்போடு இயேசுவிடத்தில் வருகிறான். And he said, சொல்லுகிறான், my son is dying. என்னுடைய மகன் மரித்துக் கொண்டிருக்கிறான். My son is dying. என்னுடைய மகன் மரிக்கிறான். I want you to come home. நீர் என்னுடைய வீட்டுக்கு வரணும். See what he said. His demand is, I want you to come home. நீர் என் வீட்டுக்கு வரணும். And you have to pray for him and you have to raise him up. நீர் அவருக்கு ஜெபித்து அவரை உயிரோடு எழுப்பணும். I know that he will not die if you come home. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என் பையன் சாக மாட்டான் எனக்கு You தெரியும். know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Go your way, your son lives. நீ போகிற வழி நீ உன் பையன் வாழ்வான். Do you know what does it mean? அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு வர முடியாது, வேணும்னா வார்த்தையை கொண்டு போங்க. என்னால ஓகே, I can't come. If you want, take this word and go. அவ்வளவுதான். Got it? He came to take Jesus. அவன் இயேசுவை கொண்டு செல்ல வந்தான். Jesus said, go your way, your son lives. ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ போ, உன் பிள்ளை பிழைப்பான். He said, அதனுடைய அர்த்தம் go. போ. The logos came as a rhema for him. அந்த லோகோஸ், the written word came as a spoken word for him. எழுதப்பட்ட வார்த்தை அவனுக்கு பேசப்பட்ட வார்த்தையாய் வந்தது. He didn't complain. உடனே ஐயோ அப்படினு கம்ப்ளைன்ட் பண்ணல, குற்றம் சொல்லல. ஒண்ணும் பார்க்கவே இல்ல. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நான் பார்க்கலையே, I didn't see a miracle. நான் அற்புதத்தை நடக்கிறத பார்க்கலையே. To believe. அத நம்ப. But do you know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? I am ready to believe to see a miracle. அற்புதத்தை காண நான் விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறேன். He received the word. வார்த்தையை பெற்றுக்கொண்டான். Believed the word. அந்த வார்த்தையை நம்பினான். Carried the word. அந்த வார்த்தையை சுமந்தான். He went his way. அவன் வழியிலே போனான். அவ்வளவுதான். It is not necessary to see something to believe. You need to believe to see something. When you walk out of the service this morning, நீங்க ஏதாவது நடக்கிறத பார்த்தாதான் நம்பணும் இல்ல, நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னா நம்பிட்டு இந்த ஆராதனை விட்டு போங்க. 10 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது you will see miracles. நீங்க 10 மணிக்கு வீட்டுக்கு
when you get the next call, you will see miracles. அடுத்த அழைப்பு உங்களுக்கு வரும்போது அற்புதமா வரப்போகுது. Amen. The nature of the situation is going to change. சூழ்நிலையின் காரியங்கள் மாறப் போகிறது. I don't know to whom I am speaking. The situation's nature is going to change. யாருக்கு நான் பேசுறேன்னு தெரியாது. சூழ்நிலைகளுடைய அந்த காரியங்கள் மாறப் போகிறது. What you heard is going to reverse this morning. நீங்க என்ன கேட்டீர்களோ அது அப்படியே தலைகீழாய் திரும்ப I don't போகிறது. know what reality that was tormenting your life. எந்த நிஜம் உங்கள் வாழ்க்கையை அலக்களித்துக் கொண்டிருந்தது எனக்கு But தெரியாது. the character of the news is going to change this morning. ஆனால் அந்த செய்தியின் சுபாவம் இந்த காலை மாறப் போகிறது. He believed the word. அவன் வார்த்தையை நம்பினான். He went his way. அவன் தன்னுடைய வழியே போனான். On the way, வழியில the servants greeted him. வேலைக்காரர்கள் அவனை வாழ்த்தினார்கள். Noble man. ஓ நல்லவரே, Oh, we have come with the good news. ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறோம். You know what he said? They said. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? They said to him, அவரிடத்தில் சொன்னார்கள், Sir, your son lives. ஐயா உங்க பையன் உயிரோடு இருக்கிறான். அவருக்கு no excitement. அவருக்கு அப்ப கூட ஆச்சரியமா ஒண்ணும் இல்ல. என்ன ஐயா உங்களுக்கு ஆச்சரியம் இல்லையா? உங்களுக்கு Do you know what he said? என்ன சொன்னார் தெரியுமா? I'm already excited when I got the word. வார்த்தை எப்ப வந்துச்சோ அப்பவே நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். Amen. Amen. You know what he said? அவன் என்ன சொன்னா தெரியுமா? Tell me what time it happened. எந்த டைம்ல எந்த நேரம் நடந்துச்சு அது சொல்லுங்க. Yesterday night 7 o'clock it happened. நேத்து ராத்திரி 7 மணிக்கு நடந்துச்சு. He understood that was the time the word was transferred. அந்த நேரம் தான் வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்ததை அவன் புரிந்து கொண்டான். This morning, இந்த காலை வேளையில் 9:27, 9:27 mark this word. இந்த வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. Believe. நம்புங்க. If you can believe this word, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் you will see things reversing in your life. உங்க வாழ்க்கையில காரியங்கள் திரும்புகிறதை நீங்க பாப்பீங்க. Harkamana yambrabatiana. God is going to open doors for you. கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை திறக்க போகிறார். Get excited for the word. வார்த்தையை நீங்கள் நல்ல உற்சாகத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். The word is power. வார்த்தை வல்லமை உள்ளது. The word is life. வார்த்தை ஜீவன் உள்ளது. Hallelujah. Hallelujah. God created everything with the power of the word. தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையின் வல்லமையால் See சிருஷ்டித்தார். the beauty. God created the sun, the moon, the stars. சூரிய நட்சத்திரம் சந்திரன் எல்லாவற்றையும் படைத்தார். He said, let there be sun, let there be moon. Everything was created. சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாகட்டும் அவன் வந்துருச்சு. The beauty is nowhere he have written his name. அழகு என்னன்னா எந்த இடத்துலயும் நான் தான் படைச்சேன் அப்படின்னு அவர் பேர் எழுதல. Take 50 paise chocolate. 50 பைசா சாக்லேட் வாங்குங்க. மூணு இடத்துல எழுதி வச்சிருக்கு made by this company. மூணு. If you take a pen which worth 5 rupees, 5 ரூபாய் மதிப்புள்ள பேனா எடுத்தீங்கன்னா this made by this company, made by this company. இது இந்த கம்பெனி அது அந்த கம்பெனி. 500 rupees mobile phone made by this company, made by this country also. But God created the sun, the moon, the stars. Nowhere he have written his name. ஆனால் சூரியன் சந்திரன் இவ்வளவு அழகா இவ்வளவு பெருசா படிச்சிட்டு எங்கேயுமே ஒரு பேர் எழுதி வைக்கல. Why? Yeah. Do you know why the people write their name? Because they fear duplication. ஏன் பேர் எழுதுறாங்கன்னா இது போல வேறனா டூப்ளிகேட்டா போலியா தயாரிப்பா அதுக்கு. ஆண்டவரே, you are not a fear of duplication. ஆண்டவரே மறுபடியும் யாராவது டூப்ளிகேட் பண்றவங்களுக்கு பயம் இல்லையா? God said, I don't fear duplication. If you have guts, make one more son. ஆண்டவர் சொல்றாரு டூப்ளிகேட்லாம் நான் பயப்படுறதே கிடையாது. உன்னால முடிஞ்சா இன்னொரு சன்னை உண்டாக்கு. I don't have any problem. எனக்கு பிரச்சனையே கிடையாது. We know the creation belongs to our God. சிருஷ்டிப்பு கர்த்தருடையது. And this morning I want to tell you that God is in you. இந்த காலவேளை உங்களை பார்த்து சொல்றேன் அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க எனக்குள்ள. சொல்லுங்க எனக்குள்ள. He is in me. சத்தமா சொல்லுங்க. He is in me. He is in me. அவர் எனக்குள்ள. வியாதி இருக்கல்ல, பிரச்சனை இருக்கல்ல, அவர் எனக்குள்ள இருக்கு. Oh, you didn't get that. வியாதி இருக்கு பாஸ்டர் ஜி. Oh, ஐயோ, I have sickness in me. தலைவலி இருக்கு. I have headache. தலைவலிக்குதா. Headache is for headache, not for you. One day the Lord told me defeat the defeat before the defeat defeats you. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட இப்படி சொன்னார், தோல்வி உன்னை தோற்கடிப்பதற்கு முன்பாக நீ தோல்வியை தோற்கடிச்சிரு. If you want to defeat the defeat, you should know you are not defeated. தோல்வியை தோற்கடிக்கணும்னா நீங்க தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். I am victorious in Jesus. நான் இயேசுவுக்குள் ஜெயாலி. I am victorious in Jesus. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெயாலி. Spirit that raised Jesus from the dead is in me. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி எனக்குள்ள இருக்கிறது. I will see the glory in my life. என் வாழ்க்கையில நான் மகிமையை பார்ப்பேன். Speak life. ஜீவனை பேசுங்க. And walk in life. ஜீவன்ல நடங்க. Speak life and walk in life. ஜீவனை பேசுங்க, ஜீவனில் நடங்க. As I say, you know, we do North Indian ministry too much. வட இந்திய ஊழியம் அதிகமா செய்றோம். That's my life. அதான் என் வாழ்க்கையே. If you cut my heart, it will be written India. என் இருதயத்தை நீங்க அறுத்தீங்க அப்படின்னா இந்தியான்னு எழுதி இருக்கும்.
Amen. That's my heart. அதான் என்னுடைய இருதயம். So when we started a North Indian ministry in the year 2013, when we went fourth time, 2013 வருஷம் வட இந்தியா ஊழியத்தை ஆரம்பித்து நான்காவது முறை போகும்போது we had only 7,000 rupees. அப்ப என் கையில 7000 ரூபாய் தான் இருந்துச்சு. 3 truck, 21 people, 7,000 rupees. 3 ட்ரக் 21 பேரு வெறும் 7000 ரூபாய் தான் இருந்துச்சு. And I said, and my team brothers said, we can't even take our workers from Trivandrum to Tirunelveli with this money. இந்த காசை வச்சிட்டு ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து திருநெல்வேலி கூட போக முடியாது. I said, we have only 7,000 rupees, but we have 7 crore worth faith. நான் சொன்னேன் 7000 தான் இருக்கு, ஆனா 7 கோடி விட மதிப்புள்ள விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கு. I will make sure that balance there will be 70,000 rupees when we come back. நான் திரும்ப வரும்போது கண்டிப்பா சொல்றேன் 70000 நம்ம கையில வச்சிட்டு வருவோம் பாருங்க. Minimum. குறைந்தபட்சம் 70000. You know, we were going like that. நாங்க இப்படி விசுவாசத்தோட போறோம். We reached a place, Orissa. It was going, God was providing things for us. கர்த்தர் அப்படி வழியில எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார், அப்படியே வந்துட்டோம். And we reached a place called Fasimal in Sambalpur in Orissa. சம்பல்பூர்ல இருக்கிற ஃபாசிமால் என்று சொல்லுகிற ஒரிசால வந்துட்டோம். You know, all the vehicle, almost the diesels are dried up. டீசல் எல்லாம் காலி ஆயிடுச்சு. We didn't have money. I had, you know, when I checked in my ATM, it was only 17 rupees. I'm telling very frankly, 17 rupees. ஏடிஎம் கார்டை போய் போட்டு பார்க்கலாம்னு போட்டு பார்த்தா என் அக்கவுண்ட்ல 17 ரூபாய் தான் இருக்கு. 17 கோடி விசுவாசம் இருக்குள்ள. Faith check never bounce. Hello. விசுவாச செக் காசுல ஒரு நாளும் ரிட்டர்ன் அடிக்காது, I'm not பவுன்ஸ் speaking ஆகாது. faith, I'm living faith. நான் விசுவாசத்தை சும்மா பேசல, விசுவாசத்திலே வாழ்ந்துட்டு I இருக்கேன். live faith. Amen. You know, I said, Jesus, you are able to do it. நான் சொன்ன இயேசு உம்மால முடியும். This next day it was bar the band, you know, strike. அடுத்த நாள் தேசிய அளவு ஸ்ட்ரைக் So வந்து we can't transfer from the ministry account to our account to move. ஆகவே ஊழிய அக்கவுண்ட்ல இருந்து காசை மாற்ற முடியாது, கொண்டு போக So I முடியாது. told our guys, let's stop the vehicle, let's pray and sleep. நான் என்னுடைய சகோதரர்கிட்ட சொன்னேன், நம்ம வண்டியை நிறுத்திடுவோம், நம்ம ஜெபிச்சு தூங்கிடலாம். It was around almost 10:30 in the night. அப்ப நைட் ஒரு 10:10 இருக்கும். And I was sleeping in the carrier of one truck. ஒரு ட்ரக்கின் மேல் பகுதியில படுத்து தூங்கிட்டு So இருக்கேன். some of our guys were sleeping down inside the vehicle. We were sleeping. எங்க சகோதரர் வண்டிக்கு கீழே வண்டிக்கு நடுவுல உள்ள அங்க படுத்துட்டு இருந்தோம். After half an hour, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு somebody came in bike யாரோ பைக்ல வந்தாங்க. and was speaking in Malayalam. அவர் வந்துட்டு பார்த்தா மலையாளம் பேசுறாரு. I was thinking, how can somebody speak Malayalam in the forest of Orissa? நான் யோசித்தேன், ஒரிசால காட்டுப்பகுதியில இருக்க எப்படி ஒருத்தர் மலையாளம் பேசுறாரு? I thought maybe like Philip, God would have taken back to Kerala because we don't have money. ஒருவேளை பிலிப்பை போல ஒருவேளை ஆண்டவர் திடீர்னு படக்குன்னு புடிச்சு கேரளா கொண்டு போயிட்டார் போல, காசு இல்லையே அப்படின்னு. Our manager got down. எங்க மேனேஜர் கீழ இறங்கினாரு. Asked what happened? என்னாச்சுப்பா கேட்டாரு. He said, hey, come on, this is Anu brothers vehicles, right? அவர் கேட்டாரு, இது அனு பிரதர் வண்டி தானே? Yeah, where is Anu brother? ஆமா ஆமா, அனு பிரதர் எங்க? He's sleeping top. அவர் மேல தூங்கிட்டு இருக்காரு. So I came down. நான் கீழ வந்தேன். You know, seeing me, he came and hugged me. என்ன வந்த உடனே பார்த்துட்டு என்ன ஓடி கட்டி பிடிச்சாரு. I'm so happy to see you, brother. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் I'm seeing பிரதர். you only in TV. டிவில மட்டும் தான் உங்களை பார்க்கறேன். I'm so happy to see the North Indian ministry you are doing. நீங்க செய்யற வட இந்திய ஊழியத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷம். You know, when you were doing the first time, I wanted to support, I didn't have money. முதல் முறை நீங்க செய்யும்போது உங்களுக்கு பணம் கொடுத்து உதவணும்னு நினைச்சானா பணம் இல்ல. But now I have money. ஆனா இப்போ என்கிட்ட பணம் இருக்கு. I'm so happy to see you in this forest. இந்த காட்டுப்பகுதியில உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். Do you know what he was telling? என்ன சொன்னார் தெரியுமா? You know, can you give me the permission to pour diesel in all your vehicles? உங்க வண்டியில எல்லா வண்டியும் டீசல் நிரப்புறதுக்கு எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா? He's talking as if I have asked some money from him. அவங்க கிட்ட ஏதோ பணம் கேட்ட மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. And he said, அவர் சொன்னாரு, please allow me. தயவு செய்து எனக்கு ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. I said, sir, I don't know who are you. நான் சொன்னேன், ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. But anyway, we decided to pour the diesel tomorrow, so we have emptied it. நாளைக்கு டீசல் ஊத்தலாம்னு சொல்லி நாங்க காலி பண்ணி வச்சிருக்கோம். He said, praise the Lord. அவர் உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I said, what? என்னாச்சு? Then I can fill full tank, brother. அப்போ அவர் சொன்னாரு, பிரதர் அப்பனா நாங்க ஃபுல் டேங்க் பண்ணிறேன். Took all the 3 vehicles to the, you know, petrol pump. He poured full diesel. He gave me 15,000 rupees. 3 ட்ரக்கையும் பெட்ரோல் பங்க் கொண்டு போயிட்டு ஃபுல் டேங்க் டீசலும் பண்ணி 15000 கையில காசும் கொடுத்துட்டார். Till now he doesn't know that we were there because we didn't have money. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரியாது காசு இல்லாம பெட்ரோல் இல்லாம நாங்க வண்டி அங்க நிறுத்தி வச்சிருந்தோம். Only the raven of Elijah died, the Lord of Elijah still lives. எலியாவை போஷித்த காகம் செத்து போனது, எலியாவின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். காக்காவே நோக்க வேணாம். Don't expect the காக்கா. ஆமென். காகத்தை பாராதிருங்கள். ஆண்டவரே பாருங்க, காக்கா வரும். Amen. ஆமென். This month காக்கா வரும். Godly provisions will encounter you. தெய்வீக கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கும். No, I was thinking, நான் நினைச்சிட்டு இருந்தேன், you know, maybe the raven would have asked God. ஒருவேளை காக்கா ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கும், I have to cross the brook of Crete and give you food. கேரித் ஆற்றங்கரெல்லாம் கடந்து வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? You know what God said? ஆண்டவர் என்ன சொல்லி தெரியுமா? With you only contract, with him it is covenant. உன்கிட்ட வெறும் ஒப்பந்தம் தான், ஆனா அவன்கிட்ட உடன்படிக்கை. அவ்வளவுதான்.
Shall we all rise up to your feet? எல்லாம் எழும்பி நிக்கலாமா? You are into the covenant. நீங்க உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க. You are going to see the glory. தேவனுடைய மகிமையை பார்க்க போறீங்க. How many of you are ready? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to see the glory? எத்தனை பேர் மகிமையை பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்க? Shalkamana, Rabapprabodhyana. The Lord is telling me some people, there is going to be promotions in your life this month. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சில உயர்வுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். Some documentations are going to be done in someone's favor. சிலருடைய தயையில் உங்கள் சார்பில் சில கையெழுத்துகள் பத்திரங்கள் கையெழுத்து போடப்பட போகிறது. The miracles that are being stuck in your life is to be released in Jesus name. உங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற தேங்கி கிடக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். And amen, to some parents the Lord is telling me great will be the peace of your children. சில பெற்றோர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். You know they are going to come as family to worship in the church. நீங்க குடும்பமா உங்க பிள்ளைகளோடு சபையில ஆராதிக்க வர போறீங்க. 2019 is the year of celebration. 2019 வருஷம் கொண்டாட்டத்தின் வருஷம். Celebrations. கொண்டாட்டம். Celebrations. கொண்டாட்டம்.